கழுகினுடைய தனித்துவம் என்ன? ஆகாயத்திலே கார்மேகம் சூழ்ந்து கொள்கிற போது, தட்பவெப்ப நிலைகள் மோசமாக மாறுகிற போது, பிற பறவைகள் எல்லாமே கூட அந்த தட்பவெப்ப நிலையை பார்த்து பயப்பட்டு அவை தன் தன் கூடுகளில் வந்து அடைகிற போது, ஒரே ஒரு கழுகு மாத்திரம் தன் முன்னிருக்கிற பெருங்காற்றையும் புயலையும் கூட எதிர்கொள்ள அது முயற்சி செய்கிறது. எதிர்காற்று வீசுகிற போது கழுகின்ற பறவை மாத்திரம் அந்த எதிர்காற்றையே தனக்கு சாதகமாக்கி, அந்த காற்று எந்த திசையிலே வீசுகிறதோ அதே திசையிலே, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த எதிர்காற்றினூடேதான் கழுகு பறப்பதற்கு உற்சாகத்தோடு இருக்குமா. அந்த காற்றை தன் சாதகமாக்கிக் கொண்டு தன் ரெக்கைகளை விரித்து பறக்கின்ற கழுகு அந்த காற்றின் திசையை தனக்கு சாதகமாக்கி, அந்த காற்று வீசுகிற திசையினோடே சேர்ந்து அதனோடே பறந்து அது என்ன செய்யுமாம்? கவனிங்க, அந்த எதிர்காற்று வீசுகிறதுனாலே அதை சார்ந்து தன் ரெக்கைகளை வீசுவதை கூட விட்டுவிட்டு அந்த காற்று போகும் போக்கிலே அந்த ரெக்கைகளை மடக்கி அப்படியே கிளைடிங் பண்ணும், அப்படியே பறந்து செல்லும். எதிர்காற்றையும் தனக்கு சாதகமாக அது மாற்றிக்கொள்ளும். இது எதை காட்டுகிறது? எதை கற்றுத்தருகிறது? இன்னும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன், யோபுவின் புத்தகத்தில். ஏனென்றால் அந்த வசனம் கழுகினுடைய வாழ்க்கைக்கு அல்லது கழுகினுடைய வாழ்க்கையை தெளிவாக காட்டுகிற வசனமாக இருக்கிறது. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து தன் கூட்டை உயரத்தில் கட்டுமோ? எஸ், கழுகு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, தன்னை ஏன் தேவன் சிருஷ்டித்தார் என்றறிந்த அந்த நோக்கத்துக்கு கீழ்ப்படிந்து அது என்ன செய்யும்? ஆகாய வீதிகளிலே அற்புதமாய் உயர பறக்கிறது. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், இந்த பூமியில் அநேக பறவை இனம் இருக்கிறது. அந்த பறவை இனம் எல்லாமே தன் தன் நிர்மாணத்திற்கேற்றபடி தரையிலே வாழ்கின்ற பறவைகள், தரைக்கேற்ற வாழ்க்கை வாழுகின்ற பறவைகள், மரத்துக்கு மரம் பறந்து செல்கிற பறவைகள் தான் நமக்கு தெரியும். ஆனா கவனிங்க, இந்த பறவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமாக இந்த கழுகு மிகவும் உன்னதமான ஸ்தானத்தில் பறக்கிறதாயிருக்கிறது. அப்படி தனிமையிலே பறக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கவனிங்க, பறவைகள் அநேக விதம் உண்டு. அப்படி அநேக விதமான பறவைகளிலே ஜாக்கிரதையாய் கவனிப்போம் என்றால், பறவைகள் எல்லாமே கூட பொதுவாக தன் தன் இன பறவைகளோடு சேர்ந்து பறந்து கொண்டிருக்கும். தன் இனத்தை சார்ந்த பறவைகளோடு சேர்ந்து பறக்கிற போது ஒரே ஒரு கழுகு மாத்திரம்தான், நீங்க பாக்குறீங்க இல்லையா, பறவைகள் அந்த எல்லா பறவைகளுமே தன் இன பறவைகளோடு தான் எப்போதுமே சேர்ந்து இருக்கும், சேர்ந்துதான் பறந்து கொண்டும் இருக்கும். சில சமயங்களில் நாம பார்ப்போம், ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒன்று சேர்ந்து பறக்கும். அப்படி ஒன்று சேர்ந்து பறப்பதுதான் அந்த பறவைகளுடைய குணம். இப்போ கவனிங்க, அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து போகும்போது பின்னால் இருக்கிற பறவையை கவனிச்சிருக்கீங்களா? அது கழுகா இருக்கும். அது தனியா தான் தன் பிரயாணத்தை மேற்கொள்ளும். இது எதை காட்டுகிறது? இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள், பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பாஷை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு நம்பிக்கையுள்ள மக்கள் இருக்கிறார்கள். இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவரவர் ஊரின் அடிப்படையிலே, பாஷையின் அடிப்படையிலே, இடத்தின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து தொடர்ந்து பயணிப்பார்கள். 4 பேரோடு சேர்ந்து வாழ்வதுதான் க்ஷேமம் என்று நினைப்போம். ஆனால் தயவு செஞ்சு கவனிக்கணும், ஒரு கிறிஸ்தவன் என்பவன் 4 பேர் மத்தியிலும் இருக்கிற போதும் அந்த 4 பேரோடு சேர்ந்து உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்க கொஞ்சம் கூட விருப்பப்பட மாட்டான். காரணம், அவன் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறவன், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருப்பவன். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை மறக்க கூடாது என்று சகோதர சகோதரிகளே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 11:1 முதல். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். ஜனங்கள் அவ்வப்பொழுது தங்கள் இஷ்டம் போல பேசினதினாலே தேவனுக்கு கோபம் வந்து அவர்கள் இருந்த பாளையத்தை தீயிட்டு கொளுத்தினார். அவருடைய பாளையம் தீக்கிரையான போது, சாம்பலாகி போன போது அவர்கள் எல்லோரும் மோசேயினிடத்திலே ஓடி வந்து, ஐயா,
இருந்தெல்லாம் சாம்பலாகிறது, எல்லாம் தீக்கிரையாகிவிட்டது. நீ போய் தேவனிடத்திலே சொல் என்ற போது மோசே சென்று தன்னுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். தேவன் அவனுக்கு இறங்கி அவன் விண்ணப்பத்தை கேட்டு தாம் அக்கினிக்கு இரையாக்கின அந்த பாளையத்தின் அக்கினியை அமர்த்தி போட்டார். தேவனுக்கு கோபமூட்டினால் அது க்ஷேமம் அல்லவென்று, தேவனுக்கு விரோதமாக பேசினால் அது நல்லது அல்லவென்று அவர்கள் தேவனுடைய கோபத்தை கண்ணார கண்டபோது புரிந்து கொண்டார்கள். ஆனால் 4வது வசனத்தை நாம பார்க்கும்போது, அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நல்லா கவனிங்க, இஸ்ரவேலரும் திரும்ப அழுது. இங்க எதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? திரும்ப அழுது. இன்னும் சில வார்த்தைகளை கூட நாம வாசிக்கலாம். திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது. எல்லாரும் சேர்ந்து மோசேயின் இடத்துல வந்து, ஐயா எங்களுக்கு இறைச்சி வேணும். எகிப்தில் இருந்தபோது நாங்க நல்லா வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயம் வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டோம், மாமிசங்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், இப்படி எதேதோ சாப்பிட்டோம். என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு இது வேணும், மாம்சம் வேணும், அது வேணும் என்று தேவனுக்கு விரோதமாக அவரை காயப்படுத்தி, அதேபோல மோசேக்கு முன்பாக முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் முன்னால தாங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசினதுக்கு, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினதுக்கு தேவன் கோபமூண்டவராகி எல்லாவற்றையும் அக்னியால் பற்றி பண்ணினார். அதெல்லாத்தையும் பார்த்தாங்க தானே, புத்தி வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த முறுமுறுப்புக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அந்நிய ஜனங்கள். அந்நிய ஜனங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னன்னா, இவர்கள் எகிப்திலே இருந்தபோது, கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபோது, எகிப்திலே வாசம் பண்ணின இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், எகிப்தியர்களோடு கலந்து விட்டார்கள். இவர்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுப்பது, அவர்கள் பிள்ளைகளை இவர்கள் கொள்வதெல்லாம் நடந்தது. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே எகிப்தவர்களும் வந்து குடும்ப உறுப்பினர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்குள் இருந்த ஆகார இச்சை அவர்களுக்குள்ளோடு இருப்பது மாத்திரமல்லாமல் அவர்களோடு உறவு கொண்டதன் மூலமாக இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் அதையே வளர்க்கிறாங்க. அங்க முதலாவது முறுமுறுத்தவர்கள் யார்? அந்த அந்நிய ஜனங்கள் தான். அவங்கள பார்த்து இப்ப யாரு முணுமுணுக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களும். சோ இங்க அந்நிய ஜனங்கள், முறுமுறுக்கிற அந்நிய ஜனங்கள் யாருங்க? எகிப்தியர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவன் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனமாக அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜனத்தாரோடு சேர்ந்து கொண்டு தவறிழைக்க ஆரம்பித்த போது அங்கே என்ன நடக்கிறது? தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவன் நியாயப்பிரமாணத்திலே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், பிறரோடு கூட நீங்கள் கை கலக்கக்கூடாது, அந்த ஜனங்களோடு பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதும் கூடாது. திட்டவட்டமாக அங்கு கட்டளை தரப்பட்டிருக்கிறது. அதே விஷயத்தை கூட கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் 6வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? விசுவாசி ஒரு அவிசுவாசியை மணம் செய்து கொள்வது கூடாது என்றால், விசுவாசி இன்னொரு விசுவாசியைத்தான் மணக்க வேண்டும். அவிசுவாசியை விவாகம் பண்ணுவது கூடாது. விவாக வயது வருகிற போது, விவாக பருவம் வருகிற போது நம்மில் அநேகர் தவறி விடுகிறார்கள். நல்லா கவனிங்க, உத்தியோக விஷயத்துல தவறு நடந்தா வேறொரு உத்தியோகத்துக்கு போயிட முடியும். வியாபாரத்தில் ஏதாவது தப்பு நடந்துட்டா இன்னொரு வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும். ஏதோ ஒரு வாகனம் வாங்குற விஷயத்திலோ வீடு கட்டுற விஷயத்திலோ ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா இன்னொரு வாகனத்தையோ இன்னொரு வீட்டையோ கட்டிக்கொள்ள முடியும். ஆனால் விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு விவாக விஷயத்தில் ஏதாவது தவறு நடந்துட்டா கணவனையோ மனைவியையோ மாற்ற முடியாது. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. அன்று அவர்கள் செய்த அந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தது. அந்த அந்நிய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எப்படி முறுமுறுக்கிறார்கள் கவனிங்க. எகிப்திலே நாங்கள் இருந்தபோது அங்கே சாப்பிட்ட மாமிசம் எங்கள் நினைவுக்கு வருகிறது. கீரைகளும் வெள்ளரிக்காய்களும் வெங்காய்கள் எல்லாம் எங்கள் நினைவுக்கு வருகிறது என்று தேவனுக்கு எரிச்சல் உண்டாகும்படி பேசிய போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? புத்தி இருக்கா உங்களுக்கு? கீரைகளும் வெள்ளரிக்காய்களும் வெங்காயங்களும் நினைவுக்கு வருதா? பார்வோனின் சேனையை தேவன் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்தது நினைவுக்கு வரவில்லையா? பின்னால் பார்வோன் சேனையும் முன்னே சிவந்த சமுத்திரமும் தடையாக இருந்தபோது தேவன் ஆச்சரிய காரியங்களை செய்து அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த காரியங்கள் நினைவுக்கு வரவில்லையா? அந்த வெட்டாந்தரையின் மீது தேவன் நம்மை நடக்க வைத்து அந்த சத்ருவின் பயத்திலிருந்து நம்மை விடுவித்து சேமத்தை தந்தது நினைவுக்கு வரவில்லையா?
தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த போது கண்மலையிலிருந்து நம் எல்லோருக்கும் தேவையான தண்ணீரை தேவன் வரவழைத்தது நினைவுக்கு வரவில்லையா? பிரயாணம் செய்து வந்த அநேக சந்தர்ப்பங்களில் அமலேக்கியர் நமக்கு எதிராய் தாக்குதலை தொடுக்க வந்தபோது அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவித்து அவர்களுக்கு எதிராய் வெற்றியை கொடுத்தாரே, நினைவுக்கு வரவில்லையா? இருளில் நாம் தவிக்க கூடாது என்று தேவன் அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார். வெயிலில் நாம் சரிந்து வீழ்ந்து விடாதபடிக்கு தேவன் மேகஸ்தம்பத்தை உண்டாக்கி நாம் நடக்கிற எல்லா இடங்களிலும் நமக்கு மேலே மேகம் வந்து நம்மை வழி நடத்தியதெல்லாம், நிழலை நமக்கு தந்ததெல்லாம் நினைவுக்கு வரவில்லையா? எதை அவர்கள் நினைவில் வைத்திருந்திருக்க வேண்டும்? வெள்ளரிக்காயா? எதை அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும்? வெங்காயத்தையா? அநேகரின் நாட்களிலும் தங்கள் வாழ்க்கையில எவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவைகளை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. காரணம் என்ன? உலகத்தோடு உலகமாக நாம் கலந்து விட்டோம். உலகத்தாரைப் போலவே நாமும் யோசிக்கிறோம். தரைக்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். அவர்களுக்கு ஒருவேளை இன்று தேவன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர்களுக்கு ஒருவேளை இதை போன்ற பரிசுத்த வேதாகமும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். நாம் சேவிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நாம் சேவிக்கிற தேவன் விலையேற பெற்ற தேவன். நாம் சேவிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியாய் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற தேவன். நாம் சேவிக்கிற தேவன் தனித்துவமானவர், பரிசுத்தமானவர். எனவேதான் நம்மையும் கூட தேவன் இருளிலிருந்து ஒளிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக வேறு பிரித்தார். கவனிங்க சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகம் நமக்குள் இருப்பதே கூடாது. படகு தண்ணீரில் இருக்க வேண்டுமே தவிர தண்ணீர் படகுக்குள் இருக்கவே கூடாது. ஒருவேளை படகுக்குள் தண்ணீர் வரும் என்றால் என்ன நடக்கும்? படகு மூழ்கி போய்விடும். அதேபோல் உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்தால் என்ன நடக்கும்? நாம் மூழ்கி போய்விடுவோம். அன்று அந்த அந்நிய ஜனங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தவறான வழியிலே கொண்டு போய் அவர்களுக்காவது புத்தி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் வார்த்தையை கேட்டு இவர்களும் அதே பாடலை பாட ஆரம்பித்து விட்டார்கள். அதன் விளைவாய் தேவனுக்கு கோபம் மூண்டது. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, ஜாக்கிரதை. யாரோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறாய்? ஜாக்கிரதை. யாரோடு கூட பார்ட்னராக நீ வியாபாரம் செய்கின்றாயோ? ஜாக்கிரதை. யாரோடு கூட சுற்றி கொண்டிருக்கிறாயோ? ஜாக்கிரதையாய் கவனித்தால் இந்த கழுகு பறவை இனத்தை சார்ந்த ஒரு பறவையாக இருக்கின்ற போதும் கூட அது தனித்துவமான வாழ்க்கைதான் வாழ்கிறது. எல்லா பறவைகளோடும் சேர்ந்து விடாது, எல்லோரோடும் இணைந்து கொள்ளாது, எல்லாவற்றோடும் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளாது. ஏனென்றால் அது தனித்துவமான பறவை. தனித்தே பறந்து பிரயாணிக்கிறதுக்கு அவனிங்க தனித்து பிரயாணம் பண்ணணும்னா என்ன வேணுங்க? தனியா குடியிருக்கணும்னா என்ன வேணும்? தைரியம் வேணும். கவனிங்க, கழுகு மிகவும் தைரியம் உள்ள ஒரு பறவை. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளையாய் முன்னேற வேண்டுமென்றால் உன் நண்பர்கள் அந்நியர்களாக இருக்கக்கூடும். உன்னுடைய நண்பர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறவர்களாக இருக்கக்கூடும். ஒரு சில சிநேகிதர்கள் பாவம் செய்ய ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் தைரியம் வேண்டும். சினிமா தியேட்டருக்கு போலாம் வா, ரேட்டட் மூவிஸ் பார்க்கலாம் வா, நைட் கிளப்ஸுக்கு போலாம் வா, ஆடி பாடி கொண்டாடலாம் வா என்று ஒரு சில நண்பர்கள் உன்னை அழைக்கிற போது நோ என்று சொல்வதற்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். நான் உங்க கூட வரமாட்டேன் என்று சொல்வதற்கு தைரியம் வேணும். என்று பசங்களுக்கு பொண்ணுங்க வேணும், பொண்ணுங்களுக்கு பசங்க வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். யாரோ ஒருத்தர் பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா கொண்டிருந்தே ஆகணும். அது நாட்களில் இருக்கிற ஃபேஷன். நீ கூட ஒரு பொண்ணை காதலி, நீ கூட ஒரு ஆணை காதலி, உனக்கு கூட ஒரு லைஃப்ல ஒரு பார்ட்னர், ஒரு ஜோடி இருந்தா உனக்கு நல்லா இருக்கும் என்று உன் நண்பர்கள் உன்னை உற்சாகப்படுத்துகிற போது நீ சொல்ல வேண்டும் நோ. ஏன் நோ? நான் சேவிக்கிற தேவன் தனித்துவமானவர். நான் சேவிக்கின்ற தேவன் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தத்தை நேசிக்கிற தேவன். தைரியம் வேணுங்க. எஸ். பிற தேசத்திலே அடிமைகளாக இருந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத் நேச்சார் ஆட்சியின் கீழே அன்றிருந்த இந்த ஞானிகள் நால்வர் எல்லோருக்குமே கூட ராஜா போஜனம் பண்ணுகிற போஜனத்தை, பரிசுத்தமற்ற தங்களை தீட்டுப்படுத்துகிற போஜனத்தை இவர்களுக்கு சாப்பிட கொடுத்த போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களுக்கு மேலிருந்த அதிகாரி இடத்திலே தெளிவாய் சொல்லிவிட்டார்கள். என்னவென்று? இந்த போஜனத்தை நாங்கள் புசிக்க மாட்டோம். என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? ராஜா புசிக்கின்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஜனம் அது. டேஸ்டி டெலிஷியஸ் உணவு அது. புரோட்டீன் ஃபுட் அது. நான்வெஜ் ஆகாரம். அப்படிப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்கிறீங்களே பைத்தியகாரங்க மாதிரி. நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன்? என்ன? எங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குங்க.
எங்களுக்கென்று ஒரு வேதாகமம் இருக்கிறது. அந்த வேதம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது நாங்கள் எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாதென்று. இந்த புத்தகத்தின்படி நடக்கிற வாலிபர்கள் நாங்கள். பரிசுத்தமற்ற எதையும் நாங்கள் சாப்பிடுவது கூடாது. ஏனென்றால் எங்கள் தேவன் பரிசுத்தமானவர். அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுங்க, காய்கறிகள் எங்களுக்கு போதும். ஆனா அவங்களோ நல்லா நான்வெஜ் சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க வெஜிடேரியன் ஃபுட் தான் வேணுங்கிறீங்க, காய்கறி தான் போதுங்கிறீங்க. உங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கு. ஆனா அவங்களுடைய முகங்களோ நல்லா கள்ளையா இருக்கு. ராஜாவுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், அதெல்லாம் நடக்காது. எப்படி சொல்றீங்க? ஜஸ்ட் ஒரு 10 days டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க சாப்பிடுற போஜனம், அவங்க சாப்பிடுற போஜனம், அது எதுவா இருந்தாலும், அவங்க சாப்பிடுற ஆகாரம் எவ்வளவு புரோட்டீன் ஃபுட்டா இருந்தாலும், நான்வெஜ்ஜா இருந்தாலும், நாங்க அந்த சாப்பாட்டை கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். நாங்க ஜஸ்ட் வெஜிடேரியனை சாப்பிடுவோம். 10 நாள் எங்களுக்கு கொடுத்து வேணா பரீட்சிச்சு பாருங்க, அவங்க முகத்தையும் எங்க முகத்தையும். வாங்க நாம கூட ஒரு பார்க்கலாம். தானியேலின் புத்தகம் வாசிக்கலாம். 1வது அதிகாரத்தின் 12வது வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, மரக்கறிகளையும் தண்ணீரையும் கொடுத்து, எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களின் முகம் பிரகாசமாயிருக்கும், களையோடு இருக்கும். குடிகாரர்களின் முகத்தை நீங்க பாருங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களோட முகங்களை பாருங்க, நல்லா சிகரெட் குடிக்கிறவங்களோட முகத்தை பாருங்க, எப்ப பார்த்தாலும் பொண்ணுக்கு பின்னால பசங்க பின்னால சுத்துறவங்களோட முகங்களை பாருங்க. அது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் என்பது தெரியும். அது எவ்வளவு விகாரமாக காணப்படுகிறது என்பது தெரியும். நம்மத்திலே யாராவது இருக்கீங்களாங்க? தனித்துவமாய் வாழ வேண்டிய நீ, ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டிய நீ, உலகத்தோடு உலகமாகிவிட்டாயா? பாவ வாழ்க்கையோடு கலந்து போய்விட்டாயா? ஜாக்கிரதை! அவருடைய நட்பு உன்னுடைய வாழ்க்கையும் கெடுக்கும், தேவனுக்கு விரோதமாக நடக்க பண்ணிவிடும். அந்த அந்நிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி அவர்களை தேவனுக்கு விரோதமாக நடக்க வைத்து விட்டார்கள். மறந்து போனார்கள் தேவன் செய்த ஆச்சரிய காரியங்களை, மறந்து போனார்கள் தேவன் அவர்களை அந்த வனாந்தரத்திலே வழி நடத்தி வந்த விதத்தை. ஆனா எது நினைவில் இருந்தது அவங்களுக்கு? எகிப்தின் வெங்காயமும் வெள்ளப்பூண்டுங்க. ஆனால் எதையும் மறந்து போனார்கள். தேவன் செய்த ஆச்சரிய அற்புத காரியங்களை மறந்து போனார்கள். இந்த அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி சண்டையிடுகிறார்கள். எதற்காக சண்டை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா சண்டை போடுகிற கணவன் மனைவிமார்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, நீங்க எதற்காக சண்டை போடுறீங்க? அதற்கு வலுவான காரணம் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் கவனமா யோசித்து பார்ப்போம். என்றால் கணவன் மனைவி சண்டையிடுகிற போது அந்த சண்டைக்கான காரணத்தை தேடினீங்கன்னா ரொம்ப சில்லியா இருக்குங்க, ரொம்ப சீப்பானதா கூட இருக்கும். நீங்கள் எதை மறந்து போகிறீர்கள் என்றால், நம்மை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்ற விஷயத்தையும் மறந்து போயிடுறீங்க. நீயும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும், நீயும் நானும் சந்தோஷமாக வாழ வேண்டும், நீயும் நானும் ஐக்கியத்தோடு, நாம் எல்லோருமே கூட தேவனிடத்தில் ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் உயிரை தியாகம் செய்தார். தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டி வந்தது. அவர் அன்று சிலுவையில் மரித்தார் என்பதனால்தான். தேவனை விட்டு விலகி நாம் வாழ்கிற போது தேவனுடைய கரங்களையும் நம்முடைய கரங்களையும் இயேசு கிறிஸ்து பற்றிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்த, சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவனோடு சமாதானம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தேவனுடைய கரத்தையும் பாவியாகிய உன்னுடைய என்னுடைய கரத்தையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து சமாதானத்தை அருளிச் செய்தார் என்பதை மறந்து போய்விடுகிறோம். எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம். பிள்ளைகளோடுள்ள சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம், கணவனோடுள்ள சமாதானத்தை இழந்து விடுகிறோம், மனைவியோடுள்ள சமாதானத்தை இழந்து விடுகிறோம், மருமகளோடு மாமியாரோடு உள்ள சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஒருமுறை சிந்தித்து பார், எதற்காக சமாதானத்தை இழக்கிறாய்? யோசித்து பார்த்தால் அது ஒரு சில்லி ரீசன்ஸுக்காக. தேவாதி தேவனோடுள்ள சமாதானத்தை இழந்து போவது என்பது எவ்வளவு சீப் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன கீரர்களோடு ஆரம்பிக்கின்ற அந்த 2 பேருக்கு மத்தியில் ஆரம்பிக்கும் சண்டை ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கும். கடைசியிலே பெரிய விதத்தில் அல்லது ஒருவருக்கொருவர் பயப்படுகிற விதத்திலே, கலக்கமடைய செய்கிற விதத்திலே உருவாகி விடுகிறது. நினைவிருக்கிறதா?
நான் சொன்னேன், பறவைகள் எல்லாம் சேர்ந்துதான் பறந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரே ஒரு கழுகினம் மாத்திரம்தான் தனியாக பறந்து பயணிக்கும். அப்படி பறந்து பயணிக்கிற போது ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்கிறது, நான் தைரியமுள்ள பறவை என்று. நல்லா கவனிங்க, அது அப்படி ஒரு சாட்சியை சொல்லுகிறது. நீ கிறிஸ்தவன் என்றால் தைரியமாய் வாழ வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பான் என்று. நீ பரிசுத்தமாக வாழ்கிற நபராயிருப்பாய் என்றால் தைரியமாக வாழ்வாய். தேவனுடனான ஐக்கியத்தை கொண்டிருக்கிற நபர் என்றால் தைரியமாக வாழ்வாய். அதே சமயத்துல சமாதானத்தோட கூட வாழ்வாய், சந்தோஷத்தோடு கூட வாழ்வாய். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. யாரோ ஒரு நபரிடத்திலே கேட்டார்களாம், உண்மை சொல்லணும் நீங்க, என்னது உன் மனைவினா உனக்கு பயமா இல்லையா? அப்ப அவர் சொன்னார், என் மனைவினா எனக்கு பயமே கிடையாது. உண்மைய சொல்லு, உன் மனைவினா உனக்கு பயமா இல்லையா? மறுபடியும் சொல்றேன், மனைவினா எனக்கு பயம் இல்ல, மனைவினா எனக்கு பயம் இல்ல. உண்மையை சொல்றா? சொன்னல தான் பயம் இல்ல. உண்மையான விஷயத்த சொல்றா. அந்த பக்கம் பார்த்து எந்த பக்கம் பார்த்துட்டு யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்னது பயம் இல்லையா? வேற என்ன இருக்கு? நடுக்கம். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? பயம் இல்லையா? என்ன இருக்கா? நடுக்கம், கலக்கம். நான் அப்பப்போ சொல்லுவேன்ல, அம்மா நீங்க சாதாரணமான ஆட்கள் இல்லம்மா. கணவனுக்கு பயந்து நடக்கிற மனைவி, மனைவிக்கு பயந்திருக்கிற கணவன், பயத்தோட கூட வாழ்கிற குடும்பம். யோசிச்சு பாருங்க, அது உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தானா? தயவு செஞ்சு யோசிக்கணும் நீங்க. ஒருத்தர் ஒரு மருந்து கடைக்கு போனாரு. போய் எங்க கேட்கிறாரு, விஷம் விஷம் இருந்தா கொடுங்கய்யா. என்னது விஷமா? எதுக்கு? உயிரோடு இருக்கணும்னாவே பயமா இருக்கு. வீட்டுக்கு போறதுனாலே பயமா இருக்கு. ஐயா உங்களுக்கு விஷம் கொடுனா அப்படியெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அதுக்கு வேணும். ஒரு பாட்டில் விஷம் கொடுங்க அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னா, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் விஷமோ மருந்தோ எதானாலும் கொடுக்க முடியும். எந்த ஆதாரமும் இல்லாம விஷம் எங்களால தர முடியாதுங்க. அவர் வேக வேகமா தன்னோட பாக்கெட்ல இருந்து மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிச்சாரா. அப்ப அந்த மெடிக்கல் ஷாப்கார சொன்னார், என்ன காரியம் நடந்துருச்சு? ஒரு பாட்டில் விஷம் வேணுமா, 2 பாட்டில் விஷம் வேணுமா? கடைசியில கல்யாணம் அந்த சர்டிபிகேட் எதுக்கு உதவுது? சாவுக்கான சர்டிபிகேட்டா மாறிடுச்சா? இது உண்மையா இல்லையாங்க? சில பேருடைய வாழ்க்கையில கணவர்னா பயம், மனைவினா பயம், பேரண்ட்ஸ்னா பிள்ளைங்களுக்கு பயம். அன்போடே கூடிய பயம் என்பது வேற. கொன்னு போட்டுடுவாரோ என்கிற பயம், அடிச்சு உதைப்பாரோ என்கிற பயம், நரக வேதனை காட்டுவாளோ என்கிற பயம், நிந்தித்து விடுவாளோ என்கிற பயம், சண்டை போடுவாளோ என்கிற பயம், ஏதாவது தூக்கி எறிஞ்சிருவாளோ என்கிற பயம், வீடே இன்னைக்கு 2ஆ போகிற அளவுக்கு சண்டை வருமோ என்னவோ பயம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப நடைமுறையில் இருப்பாய் என்றால் கவனி, நீ தரைக்கேதுவான வாழ்க்கை வாழ்கிறாய். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கழுகாகிய அந்த பறவை மட்டும்தான் எதிர்காற்றுக்கு எதிர் திசையிலே போகிறது. அந்த காற்றையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு இன்னும் உயர உயர பறக்க முயற்சி செய்கிறது. என்று அப்பேற்பட்ட வாழ்க்கை எங்களுக்கும் வேண்டும். பிரச்சனைகளாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், சோதனைகளாயிருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகளாயிருந்தாலும், சுகவீனமாயிருந்தாலும், ஆபத்துக்களாயிருந்தாலும், சத்துருவின் பயமாக இருந்தாலும், இவையெல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொண்டு இவையெல்லாவற்றிற்கும் மேலான உன்னதமான நிலைக்கு, ஸ்தானத்திற்கு நாங்கள் சேர்வதற்கு தேவையான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யுங்கப்பா. நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பான். அப்படிப்பட்ட நீதியுள்ள வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுங்க ராஜா. உத்தமமாய் வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை அருளுங்க. வெற்றிகரமான வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.